வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு சிந்தனையாக நானூறு நற்சிந்தனையிலிருந்து ஆசையின் மயக்க நிலை அப்படின்ற விதத்தில் நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துப்போம். ஆசையில் மயக்கம். ஆசை என்பது தேவை, ஆனால் அது பேராசையாக மாறக்கூடாது. அப்போ உடல் தேவைக்கு ஆசை, உணவு, பசிதாகம், தட்பவெப்ப சூழ்நிலை, உடல் கழிவுகள், உந்து வேகம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உணவில் அளவு முறை மாறுறோம், மீறுறோம், எல்லா விதத்துலையுமே. அப்போ என்ன பண்ணுறோங்க, எனக்கு துன்பத்தை விளைவிக்கிறது. அப்போ ஆசையில் ஒரு மயக்கம் வரும்பொழுது தான். இப்போ தேன் எடுக்கக்கூடிய, தேன் குடிக்கக்கூடிய வண்டு அந்த பாட்டிலில் உட்காந்து தேனை குடிச்சிட்டு வெளியே வந்துருச்சுன்னா ஆசை. ஆனால் அதிலே முழுகும்போது என்ன ஆகுங்க, நம்ம லைஃபே போகுது. அதுதான் பேராசை. அப்போ அது எப்படி அப்படின்னா, ஆசையில் நிறைவேறும் போது ஏற்படக்கூடிய திருப்தியில் என்ன பண்ணுறோங்க, அல்லது இன்பத்தின் மேலோ இன்பத்தாலேயோ உயிர் என்ன பண்ணுதுங்க, மயக்கம் ஆக்கி விடுறது. அதுலேயே நம்ம விழுந்துடும். அப்போ அது இல்லாமல் நம்ம தேவைக்காக போனவங்க, அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும். உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காக தான் அந்த துன்பத்தை தீர்ப்பதற்கும் அப்படி தான் நம்மளுக்கு வேணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த உண்மையான தேவையை விட்டுட்டு அதிலே நம்ம மானா மனநிலை அப்படின்வார் சுவாமிஜி. மயக்க நிலையில் நம்ம மயங்கி விடுகிறோம். அது போல் இல்லாமல் இன்னொன்று அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தகுந்த காரணத்தாலே ஏற்படக்கூடிய இச்சையானாலும் சரி அல்லது ஆசையானாலும் சரி, நிறைவு செய்யும் முயற்சியிலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ ஊறு விளைவிக்காத செயல், இதுதான் ஆசையில் நிறைவு அப்படின்றாங்க. அது சுவாமி ஒரு பாடல் அழகாக சொல்கிறாரு. இச்சையே ஒரு நாடகம் மன்றம் போல், இச்சையே அதில் எண்ணற்ற நடிகர்களும். அந்த இச்சை தான் அது ஒரு நாடகம் போல, அதில் எண்ணற்ற நடிகர்கள். இச்சையை அதை பார்ப்போர் ரசிப்போர் இச்சையாகவே அதை நிர்வாகியாக உடையவன். அது என்ன பண்ணுறாங்க, அதுலேயே மயங்கி அவங்க அதுலேயே ஒரு நாடகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது நாடகம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அப்போ எனக்கு தேவை அப்படின்னா அந்த நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம அதுவே இது பண்ண முடியுமா? அதான் சுவாமி சொல்லுவார், அந்த பால் இறக்கிறதுக்கோ எதுக்கோ கருத்துணி வேணும், இல்லைன்னா பிடித்துணி வேணும். அந்த பிடித்துணியே நான் வச்சுக்கிட்டு எனக்கு அது ஹெல்ப்பாக இருந்துச்சு, படுக்க உதவிச்சு தலையணி அப்படின்னா அதே தூக்கிட்டு சுத்த முடியுமா? இதுதான் ஒரு பட்டணத்தார் என்ன பண்ணாருங்களா, ஒரு கிராமத்தில் போயிருந்தப்ப ஒரு வரப்பு மேலே தலை வச்சு படுத்துட்டு இருந்தாரு. அப்போ படுத்துட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, பாரு இவர் எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா வரப்பு மேலே தலை வச்சு படுத்துக்கிற அளவுக்கு இவருக்கு இன்னும் பற்று விடலை, ஆசை விடலை அப்படின்னா. அப்போ அவர் நினச்சார், கரெக்டான அந்த அம்மா சொல்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இது மேலே தலைக்கு சுகம் தேடக்கூடாதுன்னு சொல்லி வரப்புலேருந்து எடுத்து தரையில் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. அப்போ போனவங்க ரிட்டர்ன் ஆனாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரவங்க குளத்துலேருந்து ஆற்றுலேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரு நாம் சொன்னதை வச்சு இவர் தரையில் வச்சுக்கிட்டாரு தலையை. அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் இவர் கேட்குறாருன்னா இவர் எப்படி பற்று விட்டவர் ஆவார் அப்படின்னு. அப்போ அவர் யோசிச்சார், இதே நம்ம சாதாரண மனிதராக இருந்தால் என்ன நினைப்போம், ஆமாம் அவங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு. ஆனால் இவர் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏதோ நம்ம காரணம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோங்க. அப்போ நான் இன்னும் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னா நான் இன்னும் பற்ற விடலை தான் பொழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாரலாம். அது போல் நம்ம என்ன பண்ணுறோங்க, தேவை, ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது. எதுவுமே தேவை தான், அளவோட முறையோடு இருந்துட்டோன்னா சிறப்பாக இருக்கும். இன்னொரு பாடலை சொல்கிறார் சுவாமிஜி, இச்சையே நீ யார், இரண்டா ஒன்றா சொல்லு, இச்சை எங்கே நீ எங்கே, ஏதோ பிரிச்சு பிரி, இச்சையாய் இருக்கிறாய் நீயேதான், இச்சை வேறொன்றும் எண்ணி விரல்கிறாய், எல்லாமே காரணம் இச்சை தான். அதான் சுவாமிஜி அழகாக அகத்தவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாடலை சொல்கிறாரு. அகத்தவத்தால் ஆலயமாம் சிறந்த வழிபாடு, ஆராய்ச்சி அறிவுடையராக கேட்ட உயிர் பேறு, அகத்தவத்தால் தனையறிந்து பழி செயல்களை போக்கி அறநெறியில் பிறவாது ஆற்றி வாழ்வதலாகும். அகத்தவமோ தனையறிந்த ஞானி ஆசானின்றி அறிந்திடவோ பழகிடவோ முயல்வது கூடாது. அகத்தவத்தால் மெய்விளக்க மன்றங்கள் மூலம் அறிவு தெளிவில் பயின்றவன் பெற்றுயிர்வீர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போ காரணம் என்னங்க,
நாம் வந்து தவத்தில் ஆழ்ந்து போகிறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஆசையிலேருந்து விடுபட முடியும். அப்போ எங்கே கற்றுக்க முடியும் அப்படின்னா மனவளக்கலையின் மூலமாகவும் தான் கற்றுக்கொள்ள முடியும். இன்ப துன்பத்தை கடந்து அமைதி நிலையில் மனம் நிற்கும் பொழுது பேரின்ப நிலையை, சிற்றின்பத்தை விட்டுட்டு பேரின்ப நிலையை அடையலாம். ஆசை தேவை, ஆனால் அதிலே மயக்கமாக நாம் இருக்கக்கூடாது என்பது சுவாமிஜி அவ்வளோ அழகாக உறுதியாக சொல்கிறாரு. வாழ்க்கைக்கும் அது சிறப்பாக அமையும் என்று சொல்லி நம் வாழ்க்கையில் பயன்படுத்த